Hello friends, welcome to Drone Academy. Hello guys, welcome to Drone Academy. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா கோல்டு மெடல் டெஸ்ட்டுக்கு உண்டான ரேங்க் ரிப்போர்ட் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ஷெடியூல் என்ன சார் அப்படின்றத வந்து கேட்டிருந்தீங்க. அதே மாதிரி ரேங்க் ரிப்போர்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் போடுங்க சார், ஒரே கியூரியாசிட்டியா இருக்கு, நான் என்ன மெடல் என்ன தெரியும், நான் எத்தனாவது இடத்துல இருக்கேன் அப்படின்ற ஒரு இதில் வந்து கேட்டிருப்பீங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் கேட்ட ரேங்க் ரிப்போர்ட்டும் நம்ம இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறோம். அதே மாதிரி அடுத்து என்ன ஷெடியூல் என்ன படிக்கணும் அப்படின்றத நான் ஓரலாக சொல்கிறேன். நாளைக்கு காலையில் 10 மணிக்கு ஒரு வீடியோ வரும். அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ராப்பராக வந்து அடுத்த வாரம் என்னென்ன டெஸ்ட், அதாவது லைவ் டெஸ்ட் எப்படி கனெக்ட் பண்ண போகிறோம், என்னென்ன டாபிக் இருக்குது அப்படின்றத நான் வந்து தெளிவாக விளக்கத்தோடு கொடுக்குறேன். இன்னைக்கு ஓரலாக வந்து நீங்கள் நைட்டே கூட படிக்க ஆரம்பிச்சா எடுத்து வச்சிடலாம். ஓகேவா? அதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ரேங்க் ரிப்போர்ட். உண்மையிலே வந்து ஒரு எப்படி சொல்றது, இவ்வளவு பேர் எப்படி சொல்றது சார், இது நீங்க சொல்லுங்க டக்குன்னு. கிட்டத்தட்ட இவ்வளவு பேர் எழுதணும்னு நாங்க எதிர்பார்க்கல. ஆனா எக்ஸாக்டா அதுதான் நான் சொல்ல வந்தேன். 2507 பேர் எழுதிருக்கீங்க, கிட்டத்தட்ட ரெக்கார்டு. ஏன்னா நான் எதிர்பார்த்தேன்னா ஒரு 1000 பேர் வரும், 1000 டச் பண்ணிடுவோம் அப்படின்ற ஒரு விஷயம். நான் எதிர்பார்த்தோட டபுள் மடங்கு. அதாவது நான் ஒரு எஃபோர்ட் போட்டு எதிர்பார்ப்போம் பற்றி, அந்த எதிர்பார்ப்பை மீறிய ஒரு ரிசல்ட் கிடைக்கும் போது அது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த சந்தோஷத்தை கொடுத்த உங்களுக்கு எங்களுடைய நன்றிகள். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதுல எத்தனை பேர் கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க, எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் மெடல், எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிரோன்ஸ் மெடல். ஓகேவா? அது இவ்வளோ பேர் வாங்குவாங்களா? இதுல வந்து பார்த்தீங்கன்னா கோல்டுக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கு போட்டி இருக்கான்னு தெரியல. ஆனா கோல்டு, சில்வர், பிரோன்ஸ் இது மூணுத்துக்கு இடையே போட்டி வந்து கண்டிப்பா இருக்குன்னு நம்ம சொல்லலாம். சார் யார் என்னென்ன எவ்வளவு பேர் என்னென்ன மெடல் வாங்கியிருக்காங்க? எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா கோல்டு மெடல் கிட்டத்தட்ட 573 பேர் வாங்கியிருக்காங்கப்பா. 573 பேர் வந்து பாத்தீங்கன்னா 90க்கு மேல, அதாவது 91 to 100 மார்க். சார் இதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 பேர் வந்து சென்டம் 100க்கு 100, 100க்கு 100. ஓகேவா? இது நிறைய பேர் வந்து டவுட் வரும். ஓகேவா? எனக்குமே இந்த டவுட் இருந்துச்சு. ஏன்னா நாங்க வந்து பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின் மிஸ்டேக் பண்ணிட்டோம். ஓகேவா? அது ஏன் தப்பு கிடையாது, இல்ல அது என்னுடைய தப்பு தான். அது நீங்க தான் சாரி ஓகே அது தப்பு நடந்துருச்சு. அடுத்த டெப்ல நடந்துருச்சு. நானும் கவனிச்சிருக்கணும். பட் ஆனா கடைசி நம்ம போட வேண்டிய அவசரத்துல வந்து அடுத்த நாள் நம்ம ஆஃப்லைன் கிளாஸ் இருக்கிறதுனால அந்த அவசரத்துல வந்து தப்பு பண்ணிட்டோம். 2 பேரும் தான் தப்பு பண்ணோம். எடுத்தது அவர் தான், நான் செக் பண்ணிருக்கணும், நானும் செக் பண்ணல, ஒரு கிராஸ் செக் பண்ணிட்டு அதுவும் பண்ணல. ஓகேவா? 2 பேரும் கூட்டு கலவனே சேர்த்து 2 கொஸ்டின் தப்பு பண்ணிட்டோம். பட் ஆனா பரவாயில்ல. 98 அதை வந்து ஃபீட்பேக்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தேன். ஓகேவா? எப்படி நம்மளே 2 கொஸ்டின் மிஸ்டேக் பண்ணிட்டோம், எப்படி 100 எடுத்தாங்க, அதுல வந்து பார்த்தீங்கன்னா அந்த 100 எடுத்தவங்க வந்து அந்த ஃபீட்பேக்ல கொடுத்தாங்க. சார் இந்த கொஸ்டினை வந்து நீங்க தப்பு பண்ணிருந்தீங்க, நான் இதுக்கு ஆப்ஷன் தான் போட்டிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஆச்சரியம். அதாவது நம்ம சொன்ன வழியில அப்படியே பயணிக்கும் போது நான் இதை வந்து நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதாவது சப்போஸ் எதனா எங்களுமே தப்பு வராது வந்துச்சு அப்படின்னா அது ஆப்ஷன் போடுங்க, போட்டுட்டு ஃபைனலாக வந்து நான் கரெக்ஷன் பண்ணும்போது நீங்கள் மார்க் போட்டுன்னு சொன்னீங்க. அதை அப்படியே ஃபாலோ பண்ணியிருந்தீங்க. அது உண்மையிலேயே வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா நம்ம 100க்கு 100 எடுத்தும் 19 போடாமல் அதுக்குண்டான விளக்கத்தையும் கொடுத்தீங்க பார்த்தீங்களா? உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நம்ம வந்து பாராட்டுகளை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கலாம். பிக் அப்ளாஸ் கொடுத்துறீங்க. ஓகேவா? சரி, ஓகே. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கோல்டு மெடல் எடுத்த கோல்டுக்கெல்லாம், அதாவது இவங்க இந்த 100 சார் அந்த 10 பேர் வந்து பாத்தீங்கன்னா 24 கேரட் கோல்டு. 24 மீதிலாம் 22 கேரட். ஓகேவா? 24 கேரட் யாரா 10 பேர். அவங்க தங்கத்தில் தங்கம், சொக்க தங்கம். ஓகே, அந்த 10 பேர் வந்து சொக்க தங்கம் வச்சுக்கலாம். மீதி பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது சார், சொக்க தங்கத்தின் அடுத்த நிலை அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? 916 ஹால்மார்க் தங்க நகைகள் குறைந்த விலையில் வாங்க துரோணா ஜுவல்லரி அணுகவும். துரோணா கடையை மாத்தி துரோணா ஜுவல்லரின்னு வச்சிட வேண்டியதுதான். ஓகேவா? சரிங்க. இப்போ அந்த 10 பேர் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சென்டம் அடிச்சிருக்காங்க. 100 out of 100 அடிச்சிருக்காங்க. மொத்தம் பாத்தீங்கன்னா கோல்டு மெடலிஸ்ட் எவ்வளவு பேர்னா 573 பேர் கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க. சில்வர் மெடல் எவ்வளவு பாருங்க சார், கிட்டத்தட்ட 812 பேருங்க. சார் நீங்க சொன்னீங்களே சொல்லும்போது இப்ப பாத்தீங்கன்னா சார் இந்த சோப்பு டப்பா இதனுடைய விலை 10,000. கம்பெனி கட்டுப்படி ஆகாதனால ஐயா இது கோல்டு மெடலுடைய ரேட்டுங்க. இங்க பாருங்க இத்தனை பேரும் வாங்கிருக்காங்க. என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு, தெரியுங்களா? ப்ரூஃப் அதுல 3 பேப்பர் தான் இருக்கு, தெரிஞ்சிரு போகுது. சரி ஓகே விடுங்க. சரி ஓகே, இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 2000 பேர் பேப்பர் இருக்கு. சரி ஓகே, இது நம்ம என்ன பண்ணலாம், அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. சரியா? அதாவது சில்வர் மெடல் வந்து எவ்வளவு பேர் வாங்கினா 812 பேர் வந்து வாங்கியிருக்காங்க. அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா அது அவங்க எல்லாம் என்ன பண்ணா அடுத்து வந்து இந்த கோல்டு மெடல் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணும். கோல்டு மெடல் வாங்கினவங்க அவங்க அந்த இடத்தை தக்க வச்சுக்கணும்.
ஓகேவா 101 எடுத்தவங்க அடுத்த வாட்டி அந்த 101 அந்த 10 பேர்ல எத்தனை பேர் வரீங்கன்றத பார்க்கணும். ஓகே இதுக்கப்புறம் கொஸ்டின் வந்து கஷ்டமாடுங்க சார். அடுத்த வாட்டி 190 10 பேர்லாம் வரக்கூடாது, அதை விட கம்மியா வரணும். கஷ்டமா தான் இருக்கும். ஓகேவா சொல்லிடுறோம் சரிங்களா. அதுக்காக பார்த்துலாம் எழுதாதீங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் மெடல் எடுத்தவங்க அடுத்தவங்க டார்கெட் என்ன இருக்கணும், கோல்டு மெடலை நீங்கள் அச்சீவ் பண்ணதுக்குண்டான எய்முக்கு வாங்க. அது உண்மையிலே வந்து நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிரோன்ஸ் ஓகே வெண்கல பதக்கம் வாங்கியவர்கள் எண்ணிக்கை செம்மையான நம்பருங்க. ஃபேவரட் நம்பர்னு சொல்லலாம் 555 555 சாங் நினைச்சாதீங்க, என்னோட ஃபேவரட் நம்பர்ன்றதால நான் அது சொல்றேங்க சார். 555ல சிகரெட் கூட இருக்கு அப்படின்னு. சிகரெட்னா என்ன சார்? ஐ டோன்ட் நோங்க, எனக்கு தெரியாது சொல்றாங்க. ஓகே சிகரெட்னா இந்த நிக்கோட்டின்ற ஒரு நச்சு பொருள். ஆமா அதுக்காக சொன்னேன். சயின்ஸ்ல வருமே அந்த அதுதான் சார். ஐ டோன்ட் நோ சார். சரி ஓகே சார். அந்த லைட் தோற வச்சிருங்க சார். விளக்கேத்து வச்சிருந்தா அது. ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார். சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை, சும்மா சொன்னேன் கைஸ். நாங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகேங்க கோல்டு மெடல், சில்வர் மெடல், பிரான்ஸ் வந்து 555 பேர் வந்து பாத்தீங்கன்னா எடுத்திருந்தீங்க. மெடல் எடுக்காதவர்கள் எத்தனை பேர்? 465 பேர்ப்பா. பட் ஆனால் பிரச்சனை இல்லை. அதாவது இதுக்கு நான் ஒரு மெடல் கொடுக்கலாம். அதாவது நம்ம ஜெகதீஷ் சார் என்ன சொன்னார் அப்படின்னா, சார் ஆறுதல் மெடல், அதாவது ஆறுதல் பரிசு மாதிரி என்ன கொடுக்கலாம் சார். ஏன்னா அவங்க போட்டு ஒரு அதாவது எப்படி சொல்றது எஃபோர்ட் போட்டிருக்காங்க, மார்க் எடுத்திருக்காங்க, என்ன மார்க் வந்து அந்த மார்க் வரல அப்படின்னு சொன்னார். நான் தான் வந்து வேண்டாம் சார். அதாவது நம்ம ஏதாவது ஒரு பரிசு கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுவே அவங்களுக்கு ஆறுதலா மாறும். அந்த ஆறுதல் தேவையில்லை. நம்ம ஒரு மெடல் கூட நம்ம வாங்கலையே, அடுத்த வாட்டி வாங்கணுன்ற அந்த ஒரு வெறி வரும் சார். அந்த வெறியில அடுத்த வாட்டி அவங்க இப்போ நம்ம ஒரு ஆறுதல் மெடல் போட்டோம்னா அடுத்த வாட்டி அவங்க வந்து பிரான்ஸ் மெடல் தான் டார்கெட் வைப்பாங்க. ஆனா இதுவே எதுவுமே கிடைக்கல, மெடலே இல்லை அப்படின்னும் போது அவங்க டார்கெட் எங்க இருக்கும்? அந்த வெறியில வந்து கோல்டு மெடல் கூட வாய்ப்பு இருக்கு. ஓகேவா சாரி கைஸ், ஏன் நான் இதை வந்து எதுவுமே நான் கொடுக்கல, அப்படியே டேஷ் தான் போட்டிருப்பேன். அது காரணம் என்ன அப்படின்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில இருந்து நம்ம இந்த தேர்வு எழுதியிருக்கோம் சரியா. ஸோ அப்போ டிஎன்பிசி எக்ஸாம் வந்து குறிப்பிட்ட அளவு தான் நம்ம வந்து வேகன்சி கொடுக்குறாங்க. அந்த வேகன்சிக்குள்ள நம்ம வந்து அந்த மார்க்கை நம்ம எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு வெறி கொண்டு நம்ம படிக்கணும். இப்போ நான் வந்து ஒரு மெடலை கொடுத்து உங்களை வந்து சமாதானப்படுத்துறதை விட உங்களை சின்ன சந்தோஷத்தை அடைய வைக்கிறத விட இப்போ எந்த மெடலையும் கொடுக்காம டிஎன்பிசி கொடுக்குற அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நீங்க வாங்கணும் அப்படின்னா அந்த 3 மெடல்ல முக்கியமான மெடலான கோல்டு மெடல் கண்டிப்பா நீங்க வாங்கினீங்க அப்படின்னா அதுதான் உங்களுக்கு வந்து உண்மையிலேயே பெஸ்டா இருக்கும். ஓகேவா அதை விட இந்த சின்ன மெடல், அதாவது ஒரு படத்தை சொன்ன பத்தியா, இந்த வில்லன் ஆயிட்டு அப்புறம் காமெடி ஆயிட்டு அதுக்கப்புறம் ஹீரோ நடிச்சா ஹீரோ தான் சார் அப்படின்ற மாதிரி நீங்க என்ன பண்ணோம். அதாவது வாங்கினா சார் நான் ஒண்ணு வாங்கினா மெடல் கோல்டு மெடல், இல்லையா நோ மெடல். ஓகேவா அப்படிலாம் இல்லைங்க, எடுத்துடலாம் கோல்டு மெடல். ஓகே இந்த வாட்டி கண்டிப்பா எடுப்பீங்க. எனக்கு வந்து உண்மையிலேயே இதுல வந்து யாரை பிடிச்சிருக்கு அப்படின்னா 465 பேர் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் பிடிச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து ரிவீல் பண்ணும் போதே வந்து சொல்லியிருந்தேன். அதாவது 90க்கு மேல எடுத்தா கோல்டு, 80க்கு மேல எடுத்தா சில்வர், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 70க்கு மேல எடுத்தா பிரான்ஸ் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனா நமக்கு அந்த மெடல் கிடைக்காதுன்னு தான் நல்லாவே தெரியும். இந்த 465 பேருக்குமே மெடல் கிடைக்காதுன்னு தெரியும். அப்போ தனக்கு மெடல் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, சார் என்ன சொன்னாரு, மார்க்கை என்ட்ரி பண்ண சொன்னார். அப்போ இதுல இன்னும் கூட நிறைய பேர் வந்து எக்ஸாம் எழுதிருப்பீங்க, ஆனா நமக்கு தான் மெடல் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணீங்கன்னா அந்த மார்க்கை வந்து என்ட்ரி பண்ண கூட போயிருப்பீங்க. ஓகேவா சோ ஆனா அதையும் தாண்டி நமக்கு மெடல் கிடைக்காதுன்னு தெரிஞ்சும் ஓகேவா சார் சொன்னார், அதாவது எக்ஸாம் எழுதணுன்னே மார்க் என்ட்ரி பண்ண இந்த வாட்டி மெடல் வேணா அடுத்த வாட்டி கண்டிப்பா வரும், நீங்க இருக்கக்கூடிய இடத்துல இருந்து அடுத்த வாட்டி முன்னேறி தான் சொல்லியிருந்தேன். அதை அப்படியே ஃபாலோ பண்ண இந்த 465 பேருக்கும் சார் கொஞ்சம் பிடிங்க. இந்த 465 பேருக்கும் ஓகே உண்மையே வந்து எனக்கு இவங்களை பார்க்கும்போது தான் ரொம்பவே வந்து சந்தோஷமா இருந்துச்சு. அதாவது 10 பேர் வந்து 100க்கு 100 எடுக்கும்போது பெற்ற சந்தோஷத்தை விட இந்த 465 பேர் எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாம நமக்கு இந்த மெடல் கிடைக்கும்லாம் எதிர்பார்க்காம சார் நான் மார்க் என்ட்ரி என் வேலை சார் டெஸ்ட் எழுதணும், மார்க் என்ட்ரி பண்ணணும், படிக்கணும், இது 3 தான் சார் நீங்க சொன்னீங்க, அதை நான் ஃபாலோ பண்றேன்னு பண்ணீங்க பாத்தீங்களா. அது வந்து உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது இவங்க தான். ஆனா அதுக்காக சார் உங்களுக்கு நான் பிடிச்ச மாதிரியே கடைசி வரைக்கும் இருக்கணும் ஒரு படத்தை வருமே சார் எனக்கு, அதாவது காதலுக்கு மட்டும் மரியாதை கொடுக்காம கத்து கொடுத்த வாத்தியாருக்கும் மரியாதை கொடுத்து நம்ம ஒரே கிளாஸ்ல 9 வருஷம்ன்ற மாதிரி நீங்க மெடலே வாங்காம அடுத்த வாட்டி வரக்கூடாது. இந்த வாட்டி இந்த 465 பேர் அடுத்த வாட்டி கோல்டு அடிக்கணும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆகுங்க. அதுக்கு எதனா என்ன பண்ணணுமோ அதை நாங்க பண்றோம். உங்க என்ன சப்போர்ட்டை தான் நாங்க பண்றோம். உங்களுக்கு வந்து சரி எனக்கு இது ஃபால்ட்டு அது தெரியல இது தெரியல அப்படின்னா தயவு செஞ்சு கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க எல்லாருக்கும் உண்டான அந்த சொல்யூஷன் வந்து நாளைக்கும் நான் லைவ் வரேன். நானும் சார் இல்லைன்னா நாளைக்கு லைவ் வரேன் கண்டிப்பா. சார் வந்தாருன்னா அவர் கூட்டு வருவேன், வரலன்னா அவர் இழுத்துன்னு வருவேன் சரியா. ஆனா சாரோட வருவேன். ஓகேவா ஓகே கைஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்க சார். நெக்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு டைமண்டா பிளாட்டினமா?
கோல்டு, டைமண்ட், பிளாட்டினம். அது என்னன்னு சொல்றீங்க? நெக்ஸ்ட் என்ன மெடல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து கோல்டு கொண்டோம். கோல்டுக்கு அப்புறம் போயிட்டு வெள்ளி, ப்ரோன்ஸும் போனால் செட் ஆகாது. அடுத்து இருக்கிற மெடல் வந்து பார்த்தீங்கன்னா 2 சூஸ் பண்ணலாம் அப்படின்னு போது யோசிச்சோம் அப்படின்னா கோல்டு மெடல் நம்ம போட்டாச்சு. கோல்டு மெடல் 2 போட்டால் செட் ஆகாது. பியூர் கோல்டு யோசிச்சோம், அதுவும் வராது. ஸோ அப்போ வந்து டைமண்டா பிளாட்டினமா அப்படின்னு யோசிக்கும்போது பார்த்தீங்கன்னா டைமண்ட் சார் நல்லா இருக்கு சார். டைமண்ட் கேள்விப்பட்டதா இருக்கு. ஸோ நம்ம டைமண்ட் மெடல் வச்சுக்கலாம். ஓகேவா? அடுத்த மெடலுடைய டெஸ்ட் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டைமண்ட் மெடல், டைமண்ட் பாபு அப்படின்ற மாதிரி டைமண்ட் மெடல் டெஸ்ட். ஓகேவா? அடுத்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட். ஓகேவா? அடுத்த வாரம் நீங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போறோம்? இப்போ கோல்டா இருந்தீங்க, அப்ப என்ன பண்ணுவாங்களே டைமண்ட் ஆக்க போறோம். ஓகே, அதுக்கு அடுத்தது பிளாட்டினாவா, எக்ஸல்லா, சில்வர். ஓ, பிளாட்டினா பைக்கா? அதை நம்ம அடுத்த வாட்டி யோசிக்கலாம். ஓகேவா? இல்ல அடுத்த வாட்டி சார் வந்து பார்த்தீங்கன்னா 100 பிளாட்டினா பைக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர் பண்ணுவாரு. கண்டிப்பா எங்க முதலாளி மனசு வச்சா நான் என்ன 100 அந்த முதலாளி கதையே தேவையில்லை. அப்புறம் ஒரு பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாரு. அதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மியூட் போட்டுருவோம். சரியா? சரி, ஓகே. அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன சார்? முக்கியமானது பேர் மட்டும் வச்சிருக்கீங்க சார், சிலபஸ் சொல்லிட்டு போயின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுவீங்க. அடுத்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்ல என்ன அப்படின்னா 7th புக். ஆஸ் யூசுவல் உங்களுக்கு தெரிஞ்சதான், நிறைய பேர் படிக்க ஆரம்பிச்சுட்டு இருப்பீங்க. 6th புக்கை நம்ம வந்து முடிச்சிட்டோம். இப்போ 7th புக் நம்ம அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வந்து டெஸ்ட்டுக்கு உண்டான பிளான் வந்து பார்த்தீங்கன்னா 7th தமிழ் நியூ புக். ஓகே, அது மேக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா எல்சிஎம் அண்ட் HCF. ஓகே, எல்சிஎம் அண்ட் HCF தான் நம்ம அடுத்த வாரம் கூட டெஸ்ட். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜிகே வந்து நம்ம ஜெகதீஷ் சார் சொல்லுவார். சென்ட்ரல் கவர்மெண்ட், மத்திய அரசாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு 10th டாபிக் இருக்கும். அதுவும் எக்கனாமிக்ஸ்ல இந்தியாவின் மேம்பாட்டு அனுபவங்கள் சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்கும். அதுவே பார்த்தீங்கன்னா யூனிட் 6ல 19ஆம் நூற்றாண்டின் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த லெசனும் பார்க்க போறோம். அதுல எக்ஸ்ட்ரா என்னன்னா மத்திய அரசாங்கத்துல, அதாவது மத்திய அரசாங்கம் 10th புக் படிக்கிறீங்க பார்த்தீங்களா, அது வந்து ஒரு நாள் டெஸ்ட் அப்படின்னா, இன்னொரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மத்திய அரசு தொடர்பான இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா சார் 12th புக்கா 12th பாலிட்டியில வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து போன வாட்டி டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 12th பாலிட்டியில இந்திய அரசு. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா அதே மாதிரி கூட சேர்த்து என்ன படிக்க போறீங்கன்னா 12th புக்களுடைய சட்டம், ஆட்சித்துறை, சட்டமன்றம், நீதித்துறை, இது 3மே இருக்கும். அந்த 3 லெசன்லயும் மத்திய அரசு தொடர்பாக கவர் ஆகக்கூடிய டாபிக் மட்டும் படிச்சுக்கோங்க. இது 3த்தையும் கம்பைன் பண்ணி ஒரு டெஸ்ட் சார் வந்து கனெக்ட் பண்ணிடுவார். ஓகே, மத்திய அரசு 10th புக் மட்டும் ஒரு டெஸ்ட், இது 3 லெசன் கம்பைன் பண்ணி மத்திய அரசு கவர் ஆக டாபிக் மட்டும் ஒரு டெஸ்ட் சார். ஓகே, அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சார் யூனிட் 6 அந்த எகனாமிக், அது என்ன ஸ்டாண்டர்டு? இந்தியாவின் மேம்பாட்டு அனுபவங்கள். இந்தியாவின் மேம்பாட்டு அனுபவம். அது வந்து கொஞ்சம் சின்ன லெசன் தான், 50 கொஸ்டின் எடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சார் சொல்லியிருந்தாரு. ஆனா எடுங்க சார். ஓகே, வாட் இஸ் வாட்னா எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா எடுத்துருவாரு. ஓகேவா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 19ஆம் நூற்றாண்டின் சமூக சீர்திருத்தங்களும் 11th இருக்கு சார். 10th புக்ல இருக்கு. 11th நவீனத்தை நோக்கியும் சொல்லிட்டு ஒரு லெசன். 11th எந்த புக் சார்? 11th ஹிஸ்டரி. ஓகே, 11th ஹிஸ்டரி சொல்லிருங்க சார். 11th ஹிஸ்டரியில நவீனத்தை நோக்கின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்கும். அந்த 2 லெசனையுமே மெர்ஜ் பண்ணி படிச்சுக்கங்க. அது ரெண்டுமே கண்டிப்பா 3rd டெஸ்ட்ல இருக்கும். ஓகேவா? ஏன்னா நீங்க 10th புக் படிச்சாலே போதும். அதுல இருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா வந்து ஒரு 20% 30% சார், 20% போதும். 20 to 30% வந்து எக்ஸ்ட்ராவா இருக்கும். அதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு 3 or 4 கொஸ்டின் வந்து பார்த்தா 11th 12th புக்கும் போறாங்க. நம்ம அதையும் சேர்த்து படிச்சாதான் இந்த வாட்டி நம்ம வந்து போஸ்டிங் வந்து அடிக்க முடியும். சரிங்களா? ஸோ அப்போ தமிழ் 7th புக்கு, மேக்ஸ் வந்து எல்சிஎம் அண்ட் HCF, அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிகேல வந்து பார்த்தீங்கன்னா 3 லெசன், அது உள்ள ஒரு 3 லெசன், 4 லெசன். ஓகே, மேலோட்டமா 3 லெசன், உள்ள டெப்தா வந்து பார்த்தீங்கன்னா 4 லெசன், மொத்தமா ஒரு 7 லெசன் வரும். ஆனா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 3 லெசன் தான் நான் படிக்கணும். அதை நான் எப்படி படிக்குன்ற வீடியோஸ் நான் வந்து இந்த வாட்டி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபீட்பேக்ல வந்து என்ன வந்துச்சு அப்படின்னா, சார் ஜிகே வந்து என்னால வந்து மார்க் ஸ்கோர் பண்ண முடியல. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்ல வந்து 45 40 எடுத்திருக்கீங்க. மேக்ஸும் கொஞ்சம் 20 தான், 15 தான் வந்திருக்காங்க. மேக்ஸும் கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜிகே ரொம்ப காரணம் என்ன அப்படின்னா சார் வந்து ஜிகே வந்து எனக்கு எப்படி படிக்கணும், அதாவது நிறைய பேர் இப்போதான் புதுசாக வந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா சார் இப்படிதான் கொஸ்டின் இருக்குமா, அவங்க வாட் இஸ் வாட் கொஸ்டின் மட்டுமே நீங்க பாத்துறீங்க. ஒரு சிலர்லாம் எனக்கு கமெண்ட் அந்த ஃபீட்பேக் வந்து நான் சொல்றேன்பா. ஓகேவா? சார் எப்படி படிக்கணும் மட்டும் ஒரு வீடியோ போன்னு சொல்லியிருந்தாங்க. அதை நம்ம ஜெகதீஷ் சார் மனசு வச்சாதான், அதாவது அந்த ஒவ்வொரு லெசனை வந்து எப்படி படிக்கிறதுன்னு கேட்குறாங்க. ஹவு டு ரீட். இப்போ இந்த லெசன் இது முக்கியம் அது முக்கியம் என்னன்னா, அவங்க வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு ஆங்கிள் படிச்சிருக்காங்க, நீங்க ஒரு ஆங்கிள் வந்து கொஸ்டின் எடுத்திருக்கீங்க. ஸோ அப்போ என்ன ஆகுனா, சார் நான் ஒரு ஆங்கிள் படிச்சேன், அப்போ எந்த ஆங்கிள் கொஸ்டின் எடுக்கணும், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி படிக்கணும், எது முக்கியம் எது பின்னாடி அப்படின்றது ஒரு அந்த குழப்பம் வருதுன்றாங்க. சரி, அது வந்து விளக்கமான ஒரு வீடியோ பதிவை நம்ம சார் கொடுக்கணும். ஓகே, சால்ட்டானா ஒரு 6 மணிக்கு காலையில கொடுத்துடலாமா ஒரு ஓவர்வியூ, லெசன் ஓவர்வியூ? ஓகே சார், நாளைக்கு இல்லைன்னா இந்த வாரத்துக்குள்ள ஒரு இருந்து கொடுத்துடலாம். ஓகேவா? ஜிகே வந்து நம்ம எப்படி படிக்கின்ற விஷயத்த வந்து சார் கண்டிப்பா சொல்லுவாரு. அதை ஃபாலோ பண்ணி படிச்சுன்னா உங்களால ஈஸியா வந்து பார்த்தா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்காக தான். ஓகேவா?
அந்த தனி ஒரு படத்துல வந்து பார்த்தீங்கன்னா யாருக்காக உனக்காகன்ற மாதிரி. ஸோ உண்மையே வந்து இது வந்து இவ்வளோ பேர் நீங்கள் அட்டன் பண்ணீங்கன்ற ஒரு காரணத்தை தான் நம்ம எக்ஸ்ட்ரா வந்து பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது உத்வேகத்தோட வேற மாதிரின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ கொஞ்சம் அது என்ன சொல்லுவாங்க, இந்த கடமையா சமூக பணியா என்னன்னு சார் தெரியல. ஒரு பொறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா அது இங்கிலீஷ்ல ஒரு சொல்லுங்க, சூப்பரா இருக்கும் இங்கிலீஷ்ல பொறுப்பு. ஐயா அழுத்துறீங்க. பொறுப்புலாம் வராதுங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த டீ தான் என்ன டீ? ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகேவா? அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்குள்ள கூடி இருக்கு. ஓகேவா? சரி, ஓகே. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோட வந்து பார்த்தா இதுக்கப்புறம் நான் வந்து எஃபோர்ட்டா பண்ணணும், இன்னும் கொஞ்சம் எங்களுடைய கடமையை வந்து ஆற்றணுன்றதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கோம். பாத்தீங்களா? அதாவது அந்த தேசிய கொடியை பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கு பாருங்க. பாத்தீங்களா? சென்டர் என்ன தெரியுது? ஒயிட் கலர். ஒயிட், ஆரஞ்சு, ஒயிட், கிரீன். இது சார் மேல வரும் சார். அங்க பாருங்க, நாளை வெற்றி. கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா கஷ்டமா தான் இருக்கும், சேலஞ்ச் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஜிகே பாத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ நாங்கள் தமிழ் மேக்ஸ் மட்டும் நான் இலக்காரமா பார்த்துக்கலாம். தமிழா ஜிகேவா? ஓகே, பார்த்துலாமா? பார்த்துலாம் சார். தமிழா ஜிகேவா? இதையே நாங்கள் தமிழ்ல வைக்க போகிறோம், வைக்கிறோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அதாவது உங்களுடைய எஃபோர்ட் தான், அதாவது எங்களுடைய கைடன்ஸ், உங்களுடைய எஃபோர்ட், இது ரெண்டு சேர்ந்தா சக்ஸஸ். ஓகேவா? ஸோ ஒரு ப்ராவர்ப் ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்க. ஆக்சுவலா நான் மறந்துட்டேன், பட் டக்குன்னு வந்துச்சு. இப்போ என்னன்னா, விதைத்தவன் கண்டிப்பாக அறுவடை செய்வான். அதாவது நான் சொன்னது வேற. அதாவது எதை நீ விதைக்கிறாயோ அதையே நீ அறுவடை செய்வாய். இது வந்து ஒரு அற்புதமான பழமொழிங்க. அதாவது இதுல என்ன ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, சரி இப்போ வந்து நான் நல்லா தான் படிச்சேன், எனக்கு மார்க் வரல, உருட்டு. நான் ரொம்ப நல்லா படிச்சேன், எனக்கு மார்க்கே வரல, மகா உருட்டு. ஓகே சார், நான் விழுந்து படிச்ச மார்க் வரல, உருட்டுக்கெல்லாம் உருட்டு. ஓகே, ஏன் அப்படின்னா நல்லா படிச்சா மார்க் வரும், வரலன்னா நம்ம நல்லா படிக்கல. ஸோ அப்போ எதை நீ விதைக்கிறாயோ அதையே அறுவடை செய்வாய். இது வந்து ரொம்ப அற்புதமான வார்த்தைங்க. இது லைஃப்ல நீங்க எங்க ஒன்னா வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்க, எல்லாத்துக்கும் பொருந்தும். இந்த ஒரே ஒரு ப்ராவர்ப் உங்க வாழ்க்கையை மாத்ததுக்கு. ஓகேவா? ஏன்னா இப்போ 2500 பேர் வந்திருக்காங்க அப்படின்னா காரணம் என்னன்னா நாங்க போட்ட அந்த எஃபோர்ட். ஓகே, உங்களுக்கு வந்து பார்த்தா 100க்கு இவ்வளவு மார்க் வந்திருக்கு, அது நீங்க போட்ட எஃபோர்ட். அப்போ மார்க் கம்மியா இருக்குன்னா என்ன பண்ணணும், நம்ம எஃபோர்ட் போடணும். மார்க் அதிகமா எடுத்தவங்க இந்த எஃபோர்ட்டை கண்டினியூ பண்ணணும், பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்ற கான்செப்டோட பண்ணீங்க. இன்றைய ப்ராவர்ப் வந்து பார்த்தீங்கன்னா, எதை நீ விதைக்கிறாயோ அதையே நீ அறுவடை செய்வாய். நீங்க படிச்சதுக்கு உண்டான மார்க் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஸோ அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து தப்பா என்ட்ரி பண்ணியிருந்தீங்க. ராங் ஃபார்மேட் நான் கீழே கொடுத்துருக்கேன். ஓகேவா? அதை கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குட் நைட், போய் தூங்குங்க. இன்னைக்கு கூட நோட்ஸ் நான் சொன்னதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. நாளைக்கு காலைல 10 மணிக்கு போடலாம் சார். 10 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டடி பிளான் வீடியோ வந்துடும். ஓகேவா? அதை ஃபாலோ பண்ணி டைமண்ட் பாபுவா, டைமண்ட், கோல்டு, சில்வர். சார் உருட்டாதீங்க. அதாவது இல்ல எல்லாத்தையும் சேவர் பண்ணுது ஒரு டைமண்ட் தான். அதுனா பேட்ச். சரி, பேட்ச் டெஸ்ட் என்ன டைமண்ட் மெடலே விட்டும் பாருங்க, மெடல் பேட்ச் தான் அது. ஓகேங்க, டைமண்ட் மெடல் யார் வெல்ல போறீங்கன்றத பாத்துலாம். இந்த டைம் 10 பேர் கோல்டு மெடல் வாங்கிருக்கீங்க. அடுத்த டைம் நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றது 10 பேர் சொக்கத்தங்கம். அதாவது 100% சார் 573 பேர் வந்து கோல்டு மெடல் வாங்கிருக்கீங்க. அடுத்த வாட்டியும் கோல்டு மெடல் தான் ஃபர்ஸ்ட்டுக்கு. டைமண்ட் மெடல் டெஸ்ட்ல எத்தனை பேர் அடுத்த வாட்டி கோல்டு மெடல் வாங்கினதை பார்ப்போம். யார் யார் வாங்கினது கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த இருங்க வீடியோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நானே சொல்லிடுறேன். சொல்லுங்க. ஐயோ, திடீர்னு கேட்டீங்களே. நீங்க தானே சொல்றீங்க. இந்த டைமண்ட் மெடலை பத்தி சார் சொல்லுவாரு. இதைத்தான் சொல்ல போறீங்க. ஓகே காய்ஸ், அதாவது காய்ஸ் உங்க கூட பேசி காய்ஸ் குயிஸ்ல வந்துங்க. அதாவது நாளைக்கு, அதாவது போன வாரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெடல் டெஸ்ட், கோல்டு மெடல் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாதிரியான தவறுலாம் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருந்துச்சுன்றதையும் கீழே வந்து கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அடுத்த டெஸ்ட்டுக்கு யாரெல்லாம் ரெடி, இந்த டைமண்ட் டெஸ்ட்டுக்கு ரெடின்னு என்ன பண்ணுங்க, கீழே உங்களுடைய கமெண்ட்டை பதிவு பண்ணிட்டு இந்த டெஸ்ட்ல நீங்க என்ன மார்க் எடுப்பீங்கன்றத பதிவு பண்ணுங்க. சார் நான் இந்த மார்க் எடுப்பேன், அடுத்த வாட்டி அதாவது அடுத்த டெஸ்ட் வரும்போது இந்த கமெண்ட் நீங்க பார்க்கணும். சார் நான் சொன்னேன் இந்த வாட்டி இந்த மார்க் எடுத்துருன்றதை என்ன பண்றீங்க, கமெண்ட் பண்றீங்க. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், அதுவரை உங்களும் இருப்பது அருள் துரோன் அகாடமி, ஜெகதீஷ் ஃப்ரம் துரோன் அகாடமி. தேங்க்யூ காய்ஸ். ஓகே, நானே சொன்னோம். தேங்க்யூ நண்பர்களே. நான் வேற சொல்றேன்.